இறைவனின் அபிஷேகத்திற்கு கொடுக்கப்படும் பொருட்களும் அதற்கு உண்டான பலன்களையும் பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபிஷேகத்திற்கு நல்லெண்ணெய் வழங்கினால் நோயற்ற வாழ்வான சுகத்தை பெறலாம் என்பது ஒரு ஐதீகம். அதேபோல் மாப்பொடி அல்லது அரிசி மாவு கொடுத்தால் உங்கள் கடன் குறையும் என்பது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதேபோல் தீராத வியாதி இருப்பவர்கள் அபிஷேகத்திற்கு நெல்லி பொடியை கொடுக்கலாம். அடுத்து மஞ்சள் பொடி அபிஷேகத்திற்கு கொடுத்தால் உள்ளழகும் வெளியழகும் மேம்படும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அடுத்து பஞ்சகலயம் அபிஷேகத்திற்கு கொடுத்தால் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் என்பது ஒரு நம்பிக்கை. அபிஷேகத்திற்கு பசும்பால் கொடுத்தால் உங்கள் ஆயுளானது கூடும் என்பது ஒரு நம்பிக்கை. குழந்தை இல்லாதவர்கள் இறைவனின் அபிஷேகத்திற்கு தயிர் வழங்கினால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அடுத்து அபிஷேகத்திற்கு நெய் வழங்கினால் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அபிஷேகத்திற்கு தேன் வழங்கினால் குரல் வளம் மேம்படும் மற்றும் சுகமான வாழ்க்கை அமையும் என்பது ஒரு ஐதீகம். விவசாயத்தில் இருப்பவர்கள் உரித்த வாழைப்பழத்தை அபிஷேகத்திற்கு வழங்கலாம். அப்படி வழங்கினால் பயிர்கள் நன்றாக வளர்ந்து விவசாயமானது முன்னேற்றம் அடையும் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அடுத்து அபிஷேகத்திற்கு எலுமிச்சை சாறு வழங்கினால் உங்கள் பயமானது நீங்கும். எந்த வகை பயமாக இருந்தாலும், வாழ்க்கை பயம், மற்றபடி எந்த பயமாக இருந்தாலும் எலுமிச்சை சாறை அபிஷேகத்திற்கு வழங்கினால் பயமானது நீங்கும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அடுத்து இறைவனுக்கு இளநீர் அபிஷேகத்திற்கு கொடுத்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என்பது ஒரு ஐதீகம். அடுத்து மிகவும் முக்கியமாக சந்தனத்தை அபிஷேகத்திற்கு கொடுத்தால் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். அடுத்து விபூதி அபிஷேகத்தை பார்த்தால் அல்லது விபூதி அபிஷேகத்திற்கு கொடுத்தால் கூட பல ஜென்ம பாவங்கள் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம். அடுத்து பஞ்சாமிரதத்தை நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுத்தால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அடுத்து பன்னீரை நீங்கள் அபிஷேகத்திற்கு கொடுத்தால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த வீடியோ அனைவருக்கும் பிடித்திருக்கும் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் சரோ.